பொதுவா ஏதாவது ஒரு த்ரில்லரான படம், சஸ்பென்ஸான ஒரு படம், ஏதாவது ஒரு கொலை நடந்திருக்கும். அந்த கொலையை கடைசியா யாரு கண்டுபிடிச்சான்னு காட்ட போறாங்க இல்லையா? அதுதான் மோஸ்ட்லி படத்துல பார்த்திருப்போம். ஆனா இங்க நாம 3 கொலைகளை பார்க்க போறோம். அந்த 3 கொலைகளையும் யாரு பண்ணாங்கங்கறத கடைசியில வெறும் 30 செகண்ட்ல 3 கொலையை யாரு பண்ணாங்கங்கறத வெறும் 30 செகண்ட்ல கிளைமேக்ஸ்ல ரிவீல் பண்றாங்க. இதை கண்டுபிடிக்கிறதெல்லாம் போலீஸ்காரங்களோ பத்திரிகைக்காரங்களோ இல்ல இளைஞர்களோ இல்ல, வயது வந்த ரிட்டையரான பெரியவங்க, ஓல்டு ஏஜ் பீப்புள், சீனியர் சிட்டிசன்ஸ். ஒரு முதியோர் இல்லத்துல பிளாட்டா இருக்கும், யார் வேணாலும் வாடகை எடுத்து தங்கிக்கலாம். ஆனா ஒரே கண்டிஷன், அவங்க சீனியர் சிட்டிசன்ஸா இருக்கணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு முதியோர் இல்லத்துல தங்கி இருக்கிற சில பேர் தான் அந்த கொலைகளை பத்தி எல்லாம் கண்டுபிடிக்க போறது. Thursday Murders Club, TMC, T for Thursday, M for Murder, C for Club. இதுதான் அவங்களோட கிளப்போட பேரா. என்னதுங்கிறத வாங்க டீடைல்டா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு கதை முன்னோக்கி போகுது. பிளாக் அண்ட் ஒயிட் காலகட்டத்துல காதலன் தன் காதலிய பாக்குறதுக்காக வரா. கரெக்டா காதலியோட வீட்டு பக்கம் வரும்போது காதலி ஜன்னலை உடைச்சுக்கிட்டு வெளியில வந்து பொத்துன்னு விழுகிறா. சம்பவ இடத்திலே செத்து போறா. விழுந்துதான் செத்து போனா அப்படின்னு பார்த்தா தான் இல்ல, வயித்துல வேற கத்தி இறங்கி இருக்குது, கத்தி குத்து இருந்திருக்குது. எவனோ எட்டி பாக்குறான். ஓடியாறதுக்குள்ள அவன் அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு ஓடி போயிடுறான். 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த கதையை பத்தி போலீஸோட பதிவேடுகள்ல ஒரு பழைய ஃபைல்ல கிடக்குதுங்க இந்த டீடைல்ஸ் எல்லாம். அதை எடுத்து வச்சு இந்த கதையை சொல்லிட்டு இருக்கிறாள் ஒருத்தி. இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின், வெள்ளமுடிக்காரி. இந்த Thursday Murders Club அப்படிங்கறது அந்த முதியோர் இல்லத்துல தங்கி இருக்கிற ஒரு 4-5 பேர் சேர்ந்து நடத்திட்டு இருக்கிறது. அதை நடத்திட்டு இருக்கிறதுல தலைமை இவங்க தான். இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னு தெரியல. கூடவே மொட்டையா ஒருத்தர் இருக்கிறார்ல, நம்ம காந்தி படத்துல நடிச்சிருப்பாரு, காந்தி தாத்தா. அவர் இருக்கிறார், காந்தி தாத்தா மாதிரி இருக்காருல, காந்தினே கூப்பிடல அவரை. அப்புறம் நம்ம ஜேம்ஸ் பாண்ட், பழைய ஜேம்ஸ் பாண்ட், இப்ப வயசாகி முதியோர் இல்லத்துல இருக்கிறாப்ல. இவங்க 3 பேரும் தான் அந்த கேஸை பத்தி படிச்சிட்டு இருக்காங்க. பொதுவா புருஷன் பொண்டாட்டில யாராவது இறந்தாங்கன்னா, புருஷன் இறந்தா பொண்டாட்டியவோ, பொண்டாட்டி இறந்தா புருஷனையோ தான் முதல் சந்தேகப்படுவாங்க. காதலன் காதலி யாராவது இறந்தா அதே மாதிரி அவங்க சந்தேகம் அவங்கள தான் போய் பார்க்கும். அதே மாதிரி இங்கேயும் கொலையை பார்த்த ஒரே சாட்சி யாருன்னா அந்த காதலன் தான். அதுவும் கேஸ் ஆரம்பிச்ச ஒரே வாரத்துல அடுத்து அந்த வயல காணாம போயிட்டானா. எங்க போனா ஏது போனான்னு தெரியல, ஆளு அப்ஸ்காண்ட் ஆயிருக்கிறான் வேற. அந்த காலகட்டத்துல கேஸை விசாரிச்சவங்க ஒரு 5-6 பேர் கொண்ட ஒரு பழைய போலீஸ் ஸ்டேஷன். அதுல எல்லா பேரும் பசங்க, ஒரே ஒரு அம்மா மட்டும், ஒரு ஏட்டம்மா மட்டும் பொண்ணு. மீதி எல்லா பசங்களுமே இன்னொரு பையன் அந்த காதலன் சொன்னதை உண்மைன்னு நம்பிட்டு யாரோ ஒரு ஆளை தேடிட்டு இருந்தாங்க. ஆனா அவன் ஒரு கொலைகாரனா இருக்க கூடாதா அப்படிங்கறத பத்தி யாரும் யோசிக்கல. இந்த ஏட்டம்மாக்கு மட்டும் ஒரு டவுட் இருந்திருக்கும் போல. அதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த முதியோர் இல்லத்துல இன்னொரு பாட்டிமா வந்து ஜாயின் பண்ண போறாங்க. இவங்க தான். சோ பாட்டிமாவும் பொண்ணும் அந்த முதியோர் இல்லத்தை சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. சகல வசதிகளோட ஜேன்னு இருக்குது பாருங்க. என்ன குறை, எல்லாமே இருக்குது இங்க. பொண்ணுக்கு அம்மா இங்க சேர்த்து வரதுல பெருசா விருப்பம் இல்ல. ஆனா அம்மா வீட்லயே உட்கார்ந்துக்கிறது தனியா இருக்குது, ஒரு மாதிரியா இருக்குடி, நான் இங்கேயே தங்கிக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த அம்மா நர்சம்மாவா இருந்து ரிட்டையர் ஆனவங்க போல தெரியுது. எல்லாம் சுத்தி பார்த்துட்டு ஒவ்வொரு ரூமா ஒவ்வொரு ஹாலா போய் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கிளப்போட ஹால் அந்த பக்கம் வருவாங்க. இங்க வந்து பார்த்தா வேற கிளப்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல இவங்க மர்டரை விசாரிக்கிறாப்ல நிறைய நோட்டீஸ் அது இதுன்னு ஒட்டி இருக்காங்க. இதை பார்த்ததான் அவங்களுக்கே டவுட், நான் ஏதாவது ரூம் தப்பா வந்துட்டோமான்னு. இல்ல கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க, வியாழக்கிழமையானா நாங்க இந்த பழமையான கேஸ் ஏதாவது ஒரு கேஸ் எடுத்து அதுல குற்றவாளி யாருங்கிறத நாங்களே கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. அப்புறம் அந்த அம்மாவை கூப்பிட்டு நீங்க நர்ஸ் தானே அப்படின்னு விசாரிச்சுட்டு அவங்க கிட்ட ஒரு டவுட் கேக்குறாங்க. இவங்களுக்கு இப்ப என்ன டவுட் அப்படின்னா, போலீஸோட ரிப்போர்ட்ல அந்த காதலி இறந்து போனதுக்கு வயித்துல வாங்கின அந்த கத்தி குத்து தான் காரணம்னு போட்டிருக்கு. கீழே விழுந்ததுனால ஒன்னும் அவங்க சாகல போல. அதை பத்தி நம்ம நர்சமாட்ட கேட்க நர்சமாவும் ஆமா சாத்தியம் தான், கீழே விழுந்து கூட சாகாதவங்க கத்தி குத்துனால சாக வாய்ப்பு இருக்குது. ஆனா கத்தி குத்து ஏற்பட்டா ரத்தம் போய் ரத்தமெல்லாம் வெளியில வர வரைக்கும் உசுர் இருக்கும். காதலை என்ன சொல்லியிருந்தானா, கீழே விழும்போதே சம்பவ இடத்துல இறந்து போயிட்டதா சொல்லியிருப்போம் போல. அப்படி நடக்க வாய்ப்பு இல்ல, அட்லீஸ்ட் ஒரு 5-10 நிமிஷமாவது ரத்தப்போக்கு ஏற்பட்டு அப்புறம் தான் செத்துருக்கணுங்கிற அப்பல நர்சமா சொல்றாங்க. எங்களோட கிளப்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்கன்னு உடனே அவங்களுக்கு இன்விடேஷன் வேற கொடுக்குறாங்க. அந்த மாவு ரொம்ப சந்தோஷமா ஜாயின் பண்ணிக்கிறேங்குது. இப்போ கண்ணாடி போட்ட வேற ஒருத்தரை காட்டுறாங்க. இந்த கண்ணாடி போட்டவர் யாரு அப்படின்னா, இந்த முதியோர் இல்லத்துக்கு பக்கத்துல ஒரு இடுகாடு இருக்குது. இறந்து போனவங்களை புதைப்பதற்கான இடம் இடுகாடுன்னு தானே சொல்லுவோம். இடுகாடு இருக்குது. அந்த இடுகாடு பிளஸ் இந்த முதியோரில் இருக்கிற இடம், இந்த ஒத்துமொத்தமா ஒரு ஏக்கரை செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 5 ஏக்கரா ப்ராப்பர்ட்டி. இந்த 5 ஏக்கர் ப்ராப்பர்ட்டிக்கு இவர் ஒரு ஓனர். அவரு வேற ஒரு நாட்டுல இருந்து இவங்க நாட்டுக்கு பஞ்சம் பிழைக்க வந்த ஒருத்தவனை பார்த்து என் கூட கொஞ்சம் வேலைக்கு சேர்ந்துக்க, அடிதடி அது இதுன்னு கொஞ்சம் சில பல பிரச்சனைகள்லாம் பார்க்க வேண்டியிருக்கும், நான் அந்த 5 ஏக்கரா ப்ராப்பர்ட்டியை விற்கணும்னு நினைக்கிறேன், செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன், அந்த இடுகாட்டு மேல கைய வச்சா முதியோர் இல்லத்து ஆட்கள் உடனே உள்ள புகுந்துருவானுங்க, அப்பெல்லாம் தகராறு ஏற்படும், அதை சரி பண்றதுக்கு நீ எனக்கு வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு இவர். முதலாளிகள்ல இவர் நாம பார்த்த முதலாளி இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் முதலாளி. பஞ்சம் முளைக்க வந்தவரோ இதையெல்லாம் பாத்துக்கிறதுக்கு உங்க பார்ட்னர் ஒருத்தவர் இருப்பாரு, அவர் உங்ககிட்ட வேலை பார்க்கறவரா இல்ல 2வது முதலாளியா அப்படின்னு விசாரிக்கிறார். அவர் 2வது முதலாளி தான், இந்த மாதிரி வேலைகளை அவன் தான் பாத்துக்கிட்டு இருந்தான், அப்புறம் சரிப்பட்டு வராதான் அவனை வேலையை விட்டு தூக்கிட்டேன் அப்படிங்கிறாப்ல. அவனுக்கு பதிலா அந்த இடத்துல இருந்து நீ வேலை பார்க்கணும், முதலாளித்துவம் எல்லாம் கொடுக்க முடியாது, எடுபடி வேலை பாரு அப்படிங்கிறாப்ல. இந்த பஞ்சம் முளைக்க வந்தவரோட அம்மா ஊர்ல இருக்கிறாங்க போல, உடம்பு சரியில்லை போல, ஆபரேஷன் பண்ணணும் போல, ஏதோ வியாதி. அதுக்காக தான் பஞ்சம் முளைக்க இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஒரே நாள்ல இடுகாட மொத்தமா
தோண்டி எடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. நீ சப்போர்ட்டுக்கு சும்மா கூட இருந்தா போதும், நல்லா காசு பார்க்கலாம், உன்னை பார்த்தாலே அப்படியே ஜிம்பாடி மாதிரி இருக்கிற எல்லாரும் பயப்படுவாங்கன்னு பேசி கன்வின்ஸ் பண்ணி வேலைக்கு எடுக்கிறாரு. இடுகாட்ட அப்புறப்படுத்துற அந்த வேலைக்கு. கட் பண்ணா இப்போ அதே முதியோர் இல்லத்துல தன்னோட அத்தைய சேர்த்து விட்டுருக்காரு ரெண்டாவது முதலாளி. பக்கத்திலேயே அந்த ப்ரௌன் கலர்ல கோட்டு போட்டுருக்காரு பாத்தீங்களா, அவர் தான். கொஞ்சம் ரவுடி பையலும் கூட ரெண்டாவது முதலாளி இவர் தான். அவரை நம்ம கிளப் ஆட்கள் வந்து பாக்குறாங்க. எப்படி போகுது, நல்லா போகுது அப்படின்னு லைட்டா விசாரிக்கிறாங்க. எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்குங்கிறாரு அவரு. எவனாவது பிரச்சனை பண்ணா சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் வன்முறையோட தான் பேசிட்டு இருப்பாப்ல. ஆளு கொஞ்சம் ரஃப் அண்ட் டைப். ஆனா இந்த முதியோர் இல்லம் தொடர்ந்து செயல்படணுங்கிறதுல அவர் ரொம்ப மும்முரமா இருக்கிறாரு. முதலாளி விக்கணும்னு பாக்குறாரு, ரெண்டாவது முதலாளி இவரு வச்சுக்கணும்னு பாக்குறாரு. இவர் இல்லைன்னா நம்மள எங்கேயாவது துரத்தி விட்டுருவாங்க பாவம் அப்படின்னு நம்ம கிளப் ஆட்கள் பேசிட்டு இருக்காங்க. நர்சம்மா நல்லா சமைக்கிறதுக்கு பிடிக்கும், அடிக்கடி கேக்க பண்ணுவாங்க. இப்ப கூட பாருங்க கேக்க கொண்டு வந்து மொத்தமா அடிக்கிட்டாங்க. மறுபடியும் அந்த பழைய கேஸை பத்தி தான் பேச்சு, ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வச்சுதான் நம்ம நர்சம்மா ஒரு டவுட் கேக்குது. எங்க தெரியாதனமா கேக்குற ஒரு டவுட், இந்த மாதிரி கேஸ் ஃபைல் எல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான கான்ஃபிடென்ஷியலா ரகசியமா வச்சிருக்க வேண்டிய ஃபைல்ஸ் இல்ல, இதெல்லாம் எப்படி உங்ககிட்ட கிடைச்சது அப்படின்னு விசாரிக்க, ஒரு காலத்துல ஏட்டம்மாவா வேலை பார்த்தாங்களாம், இப்ப படுத்த படுக்கையா இருக்காங்களா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒருத்தி. அவங்க தான் இந்த மாதிரி பழைய சால்வ் பண்ணாத கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, நாங்க எடுத்து அதை சால்வ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்ப பாவம் மகராசி பக்கத்து பிளாட் தான் வீட்லயே கோமால படுத்து கிடக்கிறதா வருத்தப்பட்டு சொல்றாங்க. அடுத்து அந்த ஏட்டம்மாவை காட்டுறாங்க. கோமால கிடக்குது அந்த அம்மா. பக்கத்திலேயே கோமா புருஷன் இருக்கிறான். உசுறு குசுரா இந்த அம்மாவை லவ் பண்ணவரு இப்ப கூட துணையா நிக்கிறாரு. இந்த தேர்ஸ்டே கிளப்ல ஏட்டம்மாவும் ஒரு காலத்துல முக்கியமான ஆளா இருந்து நிறைய கேஸ் எல்லாம் இந்த மாதிரி கோல்டு கேசஸ் எல்லாம் சால்வ் பண்ணாங்க. இப்போ இப்படி படுத்த படுக்கையா இருக்கிறேன்னு கூட அடிக்கடி வந்து இந்த அம்மா பார்த்து பேசிட்டு போறது வழக்கம். ரிப்ளை எல்லாம் வருமோ இல்லையோ வந்து பேசிட்டு போறது நம்ம ஹீரோயினோட வழக்கமா இருந்தது. அப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு போனா அவங்க பிளாட் அங்க தானே இருக்குது. எல்லாம் ஒரே பில்டிங்ல நடக்கிற கதை, வேற வேற பிளாட் அவ்வளவுதான். இவங்க புருஷனுக்கு கொஞ்சம் ஞாபகம் மறதி பிரச்சனை, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. டப்புன்னு அவர் ஏதோ பேசிட்டு இருப்பாரு, அடுத்து நான் என்ன பேசினேன் அப்படின்னு மறந்தே போயிடுவார். அப்பேற்பட்ட ஒருத்தர். அவருக்கு காஃபி டீ போட்டு கொடுக்கும்போது கூடவே ஒரு மாத்திரையும் போட்டு கொடுக்கறது வழக்கம். அவரோட மன அழுத்த பிரச்சனையை ஓரளவு அது குறைக்கும் போல போட்டு கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தா முதியோர்களுக்கு அச்சுறுத்தலான ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது அவங்க எப்படி நடந்துக்கணுங்கிறத விளக்குறதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு போலீஸ்காரி வராங்க. அவசரமா வந்ததுல முதியோர் இடத்துல கார் பார்க்கிங் விட வேண்டிய இடத்துக்கு பக்கத்துல வேற ஒரு இடத்துல விட்டாங்க, நோ பார்க்கிங் ஏரியால. யார் வண்டியா இருந்தாலும் பரவாயில்லன்னு முதியோர் எழுத்த ஆட்கள் டப்புன்னு வண்டியை தூக்குறாங்கன்னா பாத்துக்கங்களேன். ஐயோ வண்டி அப்படின்னு இந்த அம்மா பார்த்து பாத்துறது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும் அந்த வண்டியை கிளியர் பண்றதுக்கு. அது வரைக்கும் எங்க கூட உட்காருங்க, காஃபி சாப்பிடுவோம், டீ சாப்பிடுவோம், லஞ்ச் சாப்பிடுவோம் அப்படின்னு கூட உட்கார வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா இவங்களோட கிளப்ல ஒரு போலீஸ்காரங்களையும் சேர்க்கணும், இந்த அம்மாவை சேர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலதான் முத வேலையா இந்த அம்மாவோட வண்டி நின்ன இடத்துல நோ பார்க்கிங் போர்ட வச்சு வண்டியை தூக்கிட்டாங்க. பேசி முடிச்ச பிறகுதான் இந்த அம்மா விடுவாங்க. ஜாலியா பேசி பழகி ஓரளவு அந்த பொண்ணை இவங்க பக்கம் இழுக்கிறாங்க. இன்னும் மேட்டரை எதுவும் முழுசா சொல்லல, ஆனா ஒரு நல்ல பழக்கத்தை உண்டு பண்ணிட்டாங்க. அதே சமயம் நம்ம ஜேம்ஸ் பாண்டோட பையன் வரான். இவன் ஒரு செலிபிரிட்டியா ஒரு காலத்துல இருந்தவர், நல்லா சண்டை போடக்கூடியவர். WWE எல்லாம் சண்டை பண்ணியிருக்கிறார் போல. எப்போ காலில் முட்டியில அடிபட்டதுல இருந்து இப்போ சண்டைக்கு போறதில்ல. ஜேம்ஸ் பாண்டு தான் பிள்ளைய பத்தி மற்றவங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். அறிமுகமே தேவையில்லை, எவ்வளவு பெரிய செலிபிரிட்டி வரும்னு நம்ம போலீஸ்கார அம்மா பேசுது. ஆளு கொஞ்சம் பரபரப்பாவே இருக்கிறாரு அந்த செலிபிரிட்டி ஜேம்ஸ் பாண்டு பையன். அதே சமயம் இவருக்கு பின்னாடி பார்த்தா நம்ம ரெண்டாவது முதலாளி கூட ஏதோ காரசாரமா பேசிட்டு இருக்கிறார். 2 பேருக்கு நடுவுல வாக்குவாதமே ஆயிட்டு இருக்குது. தூரமா இருந்து ஜஸ்ட் பார்க்கத்தான் முடியுது, அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க வச்சுக்கிட்டாங்கிறத இவங்களால கேட்க முடியாது, ஏன்னா தூரத்துல இருக்கிறாங்க. ஏதோ மேட்டர் பெருசுங்கிறது மட்டும் இவங்களுக்கு புரியுது. அப்புறம் ரெண்டாவது முதலாளி இந்த பக்கம் வந்ததும் என்ன ஏதுன்னு விசாரிக்க, இடுகாட்டையும் இந்த முதியோரெல்லாம் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற 5 ஏக்கரா ப்ராப்பர்ட்டியை விற்கணும்னு பாக்குறான். நான் முடியாதுன்னு சொல்லிட்டு நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது அப்படி இப்படின்னு பேசிட்டு போறாரு ரெண்டாவது முதலாளி. 10ஆவதுக்கு இந்த மாதிரி திருதுப்புன்னு ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தா சொந்த ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் ப்ராப்பர்ட்டியில வாடகைக்கு இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணணும், அவங்களோட என்ஓசி எல்லாம் வாங்கணும், அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்கணும், குறைஞ்சபட்சம் கலந்து ஆலோசிக்கவாவது செய்யணும். அதுக்காகத்தான் கலந்து ஆலோசிக்கிற அந்த வேலைக்காக அடுத்த நாள் வந்திருக்கிறாரு நம்ம முதலாளி. டெனன்ட் எல்லாம் மொத்தமா உட்காந்துருக்காங்க. முதியோர் இல்லத்துல இருக்கிற அத்தனை பேருமே ப்ராப்பர்ட்டி ஏன் ப்ராப்பர்ட்டி நான் விற்பேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காரு. எப்பா கலந்து பேசணும்பா, அப்பதாப்பா கோர்ட்ல இதெல்லாம் செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறாங்க இவங்க. 5 நிமிஷம் டைம், அதுக்குள்ள என்ன பேசணுமோ பேசிக்கங்கன்னு திமிரா பேசுறாப்ல. அங்க ஒரு பாதிரியார், அவரும் அங்கதான் இருக்கிறாரு. அவரே கோவப்படுறாருன்னா பாத்துக்கங்களேன் எவ்வளவு திமிரா பேசிருப்பான்ட்டு. அப்புறம் நம்ம ரெண்டாவது முதலாளி அவரோட வீட்டுக்கு வராருங்க. வீட்டுல மேல யாரையோ பாக்குறாரு. நீ என்ன பண்ற இங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்படி அங்க சீனு கட்டு. அடுத்து பார்த்தா அவரு கொலை செய்யப்பட்டிருக்கிறாராம். அவரோட வீட்டை சுத்தி போலீஸ்னு அந்த ஸ்டிக்கரை ஒட்டுற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆளு எவரோ கோரமா செத்து போய் கிடக்குறாருன்னு பாருங்க. கோரம்னா சொல்றது ரொம்ப டீசெண்டா செத்து போய் கிடக்குறான்னு வேணா சொல்லலாம். ரேடியோ பெட்டியில ரெண்டாவது முதலாளி இறந்துட்டாருங்கிற மேட்டரை கேள்விப்பட்டதும் நர்சம்மா பழைய கேஸையே விசாரிச்சிட்டு இருக்கிறமே, நடப்பு கேஸை விசாரிக்கலாமேன்னு குஷியாகி கிளப்ல இருக்கிற ஒவ்வொரு ஆள் வீட்டு கதவையும் தட்டி வாங்க வாங்க வாங்கன்னு எல்லாரையும் கூட்டிடுறாங்க. என்ன எல்லாரையும் அவசரமா கூட்டிருக்கிற, என்ன மேட்டர்னு கேட்டா ரெண்டாவது முதலாளி செத்து போயிட்டான் அப்படின்னு சொன்னதும் அந்த கேஸை நம்ம விசாரிக்க போறோம்னு சொன்னதும் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. ஆனா மீதி 3 பேருக்கும் வருத்தமா இருக்குது. ஏன்னா அவர் இறந்துட்டாருன்னா இவங்க எல்லாத்தையும் இங்க இருந்து வெளியேற்றிட்டாங்கன்னா அதனால இவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது. அதே சமயம் இந்த கேஸை பத்தி போலீஸ்காரங்க எல்லாம் ரொம்ப பரபரப்பா
பேசிட்டு இருக்காங்க பாருங்க. அங்க நம்ம போலீஸ்காரி என்ன பண்றான்னா எல்லாருக்கும் டீ ஊத்தி கொடுக்கறது, டீயை சப்ளை பண்ற வேலை தான் பார்த்துட்டு இருக்கா. கேஸ பத்தி ஏதோ மும்மரமா பேசிட்டு இருக்கா, அதை ஆர்வமா கேட்டுக்கிட்டு இருப்பா. டீ கொடுத்தது போதும் கிளம்பு அப்படிங்கிறாரு இன்ஸ்பெக்டர். அடுத்து இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா இவங்க டீம்ல அந்த போலீஸ்காரிய அபிஷியலா உள்ள கொண்டு வரணும். இந்த கேஸோட விசாரணையை அவ விசாரிக்கணும் அப்படிங்கிறது இவங்களோட நோக்கம். அவ விசாரிச்சாதான் ஏதாவது டீடைல் கொடுப்பா. அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் முடிவு பண்ணி நம்ம ஜேம்ஸ் பாண்டு ஓட்டப்பல்ல இருக்கிறாப்பெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு வீட்டையே குப்பையா மாத்தி வச்சுட்டு கூடவே நம்ம காந்தியோட சேர்ந்து போன போறார். இறந்து போனவன் சம்பந்தமா ஒரு முக்கியமான டீடைல் எங்க கிட்ட இருக்குது, வந்து பாருங்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயினும் அவரும் அவர்களோட கல்யாண நாள் என்ன ஏதுங்கிறத பத்தி ஞாபகப்படுத்தி கேட்டு பாக்குறாங்க. அதை மறக்க முடியுமா, செப்டம்பர் 19, 2022 அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. கரெக்டா அதை மட்டும் ஞாபகம் வச்சிருக்காரு. இப்போ இந்த ரெண்டு லேடிஸ் எங்க போறாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. பேக் ஏதோ காணாம போச்சு, கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிறதா ஒரு ஆக்டிங்க போடுறாங்க. உடனே ஒரு போலீஸ்காரர் நான் விசாரிக்கிறேங்கிறாரு. இல்ல எனக்கு லேடி போலீஸ் தான் வேணும்னு அடம்பிடிக்குது இந்த அம்மா. ஒட்டுமொத்த அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் லேடியா இருக்கிறது அந்த அம்மா ஒருத்தி தான், அதனாலதான் லேடி போலீஸ் வேணுங்கிறாங்க. இல்ல பரவாயில்ல நானே கேஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிறாரு இவன். அப்ப கூட இருக்கிற நசம்மா இவங்க ஒரு நன்னுப்பா, ஆம்பளை பசங்க பேச மாட்டாங்க, இயேசுவை தவிர யார்ட்டையும் பேச மாட்டாங்க, ஒழுங்கா லேடியை கூப்பிட்டு மத பிரச்சனை ஆகி போயிடும் அப்படின்னு சீனை போட்டதும் சரின்னு பயந்துகிட்டு போலீஸ்காரியை கனெக்ட் பண்ணி விட்டுறாரு. போலீஸ்காரி பேச ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் போய் இப்போ அந்த ரெண்டாவது முதலாளி இறந்து போனார்ல, அந்த கேஸை தான் இப்போ நாங்க விசாரிக்கணும்னு ஆசைப்படுறோம், அந்த கேஸை சால்வ் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஆனா இந்த கேஸோட விசாரணை அதிகாரியா நீ இருக்கணும், அப்பதான் எங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் கிடைக்கும், நம்ம சேர்ந்து இந்த கேஸை சால்வ் பண்ணுவோம்னு ஐடியா கொடுக்குறா. அதெல்லாம் சரிங்க, ஆனா என்ன எப்படி விசாரணை அதிகாரி ஆக்குவீங்க, நானே இங்க டீ ஊத்தி கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படிங்குது அது. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், உனக்கு சம்மதமா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் கிடக்கட்டும், இதெல்லாம் சால்வ் பண்றதுல உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு வைப்பா இவ. திருப்தி தான், இந்த வயசுக்கு மேல பொழுது போக வேண்டாமா, பொழுது போறதுக்கு தான் அப்படிங்கிறாங்க அவங்க. சரி என்ன விசாரணை அதிகாரி ஆக்குங்க, அப்புறம் பாப்போம், அதுவே நடக்கிற காரியம் இல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க போலீஸ்காரமா. அதே சமயம் இந்த பக்கம் கொலை சம்பந்தமா ஏதோ டீடைல் இருக்குன்னு காந்தி போன் பண்ணார்ல முதியோரத்துல இருந்து. சோ இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. யாருக்கிட்டப்பா அந்த துப்பு இருக்குது அப்படின்னு கேக்குறாரு. இதோ அவர் தான் அப்படின்னு ஜேம்ஸ் பாண்ட காட்டுறாரு. ஜேம்ஸ் பாண்ட் பார்த்தா பைத்தியம் மாதிரியும் வீடையே படு நாசமா வச்சிருக்காப்லையும் குளிச்சு 10 நாள் ஆனாப்லையும் ஏதோ லைட்டா மென்டல் மாதிரியும் விசாரிக்க வந்திருக்கிறோம், 2 கேள்வி கேட்கணும்னு சொன்னதுமே அவர் அப்படியே ஐயோ அப்படின்னு பதறாப்லையும். ஆம்பளை வாசம்னால எனக்கு பிடிக்காது, பேச்சுனா பிடிக்காது, அன்னைக்கு ஒரு நாள் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஒரு பொம்பளை புள்ளி அனுப்பிச்சு வச்சீங்கல்ல, அந்த பொம்பளை போலீஸ்காரமா வேணா கூப்பிடு, அந்த மாட்டா வேணா நான் பேசுவேன், இல்லனா என்னால முடியாதுப்பா அப்படி இப்படின்னு சீனை போடுறாரு. சரி துப்பு வேணுமே, துப்பு கிடைக்குதுன்னா சரி அந்த அம்மாவை விசாரணை அதிகாரி ஆக்கிடலான்னு வேற வழி இல்லாம முடிவு பண்ணி இனிமே இன்ஸ்பெக்டரும் இவளும் தான் இந்த கேஸை விசாரிக்க போறாங்கன்னு ஆயிப்போச்சு. இது அவளால நம்பவே முடியல. பரவாயில்லையே சொன்னதை சாதிச்சுட்டாங்களே அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாங்க இவங்க. மெசேஜ் போட்டாங்க, பரவாயில்ல half an hourல என்ன விசாரணை அதிகாரி ஆக்கிட்டீங்க, சூப்பர், சேர்ந்தே இந்த கேஸை நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்கா போல தெரியுது. இப்போ இந்த 5 ஏக்கரா ப்ராப்பர்ட்டியும் ஒரு கம்பெனி பேர்ல இருக்குது. அந்த கம்பெனிக்கு முதலாளி அவரு, ரெண்டாவது முதலாளி தான் இப்ப இறந்து போனவர். அந்த கம்பெனி சம்பந்தப்பட்ட சில டீடைல்ஸை பார்த்துட்டு சரி பினான்சியலா ஏதாவது ஆதாரம், ஏதாவது ஒரு மேட்டர் ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. நர்சமா கிட்ட போய் உன் பொண்ணு இந்த பினான்சியல் விஷயத்துல பெரிய புலியில நிறைய காசு சம்பாதிச்சிருக்கா, பிசினஸ் விமன் வேற, ஒன்னு பண்ண அவகிட்ட பேசி முதலாளியோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஏதாவது கிடைக்குமான்னு பாரு. முதலாளி ரெண்டாவது முதலாளி இவங்க 2 பேரோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் கிடைச்சா அதுல ஏதாவது ரீசெண்டா பணப்பரிமாற்றம் ஏதாவது நடந்தா அங்க இருந்து நாம மோப்ப முடிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பேசுறாங்க. சரி இந்த அம்மாவும் தான் பொண்ணு கிட்ட பேசி ஹெல்ப் கேட்டிருக்காங்க நசம்மா. இந்த பக்கம் பார்த்தா டீ கொடுத்துட்டு இருந்தவள விசாரணை அதிகாரியாக்கி இப்ப கூட்டு போறாரு இன்ஸ்பெக்டர். அப்போ கொலை நடந்த இடத்துல நிறைய பொருட்கள் மேல ரத்தம் பட்டிருந்ததா, அங்க இந்த ஒரு போட்டோ இருந்தது, இது மேலேயே ரத்தம் பட்டிருந்ததா சொல்லி அந்த போட்டோவை காட்டுறாரு. அதை நம்ம போலீஸ்காரம்மா எடுத்து பாக்குது. பார்த்தா அதுல 2வது முதலாளியும் 3வது முதலாளியும் ஒருத்தவங்க 2 பேர் சேர்ந்து எடுத்த போட்டோ மாதிரி இருக்குதுங்க. அந்த 3வது முதலாளி யாரு என்னங்கிறது போலீஸ்காரங்க யாருக்கும் தெரியலையா. ஆனா போட்டோவை பார்த்ததுமே இவ சொல்லிட்டா, 3வது முதலாளி யாருன்னு தெரியலையாங்க, இவ ஒரு மாஃபியா ஆளு, படு மோசமானவன், இருக்கிற எல்லா கிரைம்லயும் அவனுக்கு தொடர்பு இருக்கும், இவனை நீங்க தெரியலன்னு இருக்கீங்கன்னு சூப்பரா கிரைமை பத்தி பல விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கா. சோ முதலாளிங்க மொத்தம் 3, அதுல 3வது ஆள் ஒருத்தவர் இருக்கிறான், அவன் பேரு பென்னி அந்த ஆள் பேரு மாஃபியா கேங்கு, அவர் ஒரு தேடப்படும் குற்றவாளி வேற அவர். சோ போலீஸுக்கு தெரியாம எங்கேயோ ஒளிஞ்சு வாழ்றாரு நினைச்சா ப்ராப்பர்ட்டியே அவருக்கு சொந்தமாக இருக்குதா அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. இவங்க 3 பேர் கூட இன்னொரு ஆளுக்கும் தொடர்பு இருக்குது. ஏன்னு பாருங்க, போட்டோ எடுக்கையில மிரர்ல ஒருத்தவரோட கையில போட்டிருக்கிற அந்த டாட்டூ தெரியுது. மொத்தம் 3 முதலாளிங்க தான், அந்த கம்பெனியோட முதலாளிங்க லிஸ்ட பார்த்தா தெரியுது. அப்ப இந்த கையில டாட்டூ இருக்கிற இவர் யார், முகம் தெரியல, கையில இருக்கிற டாட்டூ மட்டும் தான் நமக்கு தெரியுது. அதை வச்சு அவர் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ இவங்க கிட்ட பெரியவங்க கிட்ட விசாரிக்கிறதுக்காக போலீஸ்காரங்க இங்க வராங்க. ஆனா இவங்களோ வர்றவங்க கிட்ட முடிஞ்ச வரைக்கும் நாம விசாரிச்சு மேட்டரை தெரிஞ்சுக்கணும், அவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை வாங்க பார்க்கணும் அப்படின்னு இவங்க ரெடியா தயாராயிட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது அவங்க கொஞ்சம் பதட்டமான சூழலே இருந்துக்கிட்டாங்கன்னா கேட்க இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியும். அவங்கள கம்ஃபர்டபுளாவே வச்சுக்க கூடாது, அன்கம்ஃபர்டபுளாவே ஃபீல் பண்ண வைக்கணும், அப்பதான் இன்ஃபர்மேஷனை வாங்க முடியும்னு ஹீரோயின் எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தா, நான்லாம் அன்பா பேசி
பேசியே சாப்பிட கொடுத்தே உண்மையை வாங்கிடுவல்ல அப்படிங்கிறது நசமா. சொல்லவே கூடாதுன்னு இருக்கிற எதிரிகள்ட்ட எல்லாம் அந்த மாதிரி உண்மையை வாங்க முடியாதுமா. ஜெர்மனில இருக்கிற கைதிகள்கிட்டயே நான் அந்த மாதிரி விசாரிச்சு வாங்கியிருக்கேன் தெரியுமா அப்படிங்கிறது அந்த அம்மா. இப்ப ஹீரோயின் எப்பேற்பட்ட வேலை பார்த்தாங்களோ தெரியல. அப்புறம் லைட்டா பேச்சு கொடுத்து நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண பாக்குறாங்க. ஒரு கட்டத்துல ஆமா கொலை நடந்து அவர் இறந்து போயிருப்பார்ல, அந்த டைமிங் குத்து மதிப்பா எவ்வளவு இருக்கும் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு இன்ஸ்பெக்டர். இங்க பாருங்க, நீங்க சொல்லலன்னு வைங்க, இறந்து போன 2வது முதலாளி சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஆதாரம் எங்க கிட்ட இருக்குது அப்படின்னு ஒன்னு மொபைல்ல காட்டுறாங்க. இந்த ஆதாரம் வேற ஒண்ணும் இல்லங்க, நம்ம நர்சம்மாவோட பொண்ணு கிட்ட விசாரிச்சாங்கல்ல பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேணும்னு, அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல ஒன்னு கிடைச்சிருக்குதுங்க. நிறைய பணம் முதலாளிக்கு கைமாறி இருக்குது. யாரோட ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ் அது, 2வது முதலாளியோட டீடைல்ஸ் எல்லாம் 2வது முதலாளியோட பங்கு, நிறைய பங்குகள் முதலாளிக்கு போயிருக்குது. அந்த பணம் எல்லாம் அதுல ஸ்டேட்மெண்ட்ல வந்திருக்குது. இதை நான் உனக்கு காட்டணும்னா இறந்தப்போ அந்த டைம் எங்களுக்கு நீங்க சொல்லி ஆகணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்பயும் இன்ஸ்பெக்டர் யோசிக்க, சார் 11 மணி சார் போதுமா அப்படின்னு நம்ம போலீஸ்காரமா சொல்லிடுறாங்க. 11 மணின்னு டைம் ஆஃப் டெத்தை சொன்னதுனால பதிலுக்கு இவங்க அந்த ஆதாரத்தை கொடுக்குறாங்க. அவங்க 3 பேருக்குள்ள என்ன டீலிங் அப்படின்னா, அவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் இறந்துட்டார்னா மீதி இருக்கிறவங்களுக்கு அந்த சொத்து போய் சேர்ந்துடணும்னு ஒரு டீலிங் இருக்குது போல. இதெல்லாம் அந்த பிடிஎஃப் படிச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு தெரிய வர விஷயம். நர்ஸோட பொண்ணு கொடுத்த அந்த டீடைல்ஸ் இது. அப்புறம் வெளியில வந்தா நம்ம செலிபிரிட்டி நிறைய பேருக்கு ஆட்டோகிராஃப் போட்டுக்கிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர் கூட வராப்ல பேசுறாப்ல. இன்ஸ்பெக்டர் கூட வேணா ஒரு போட்டோ எடுத்துக்கிறியா அப்படின்னு நம்ம ஜேம்ஸ் பாட்டு கேட்க, தாராளமா எடுத்துக்கலான்னு செலிபிரிட்டி கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிறார். அப்படி எடுத்து முடிக்கும் போதுதான் அந்த இறந்து போனவங்களை பத்தி ஏதாவது தெரியுமா தம்பின்னு விசாரிக்க, தெரியுமே எல்லாம் நல்லவங்க இல்ல, அவ்வளவுதான், இருக்கிற எல்லாரு கூடயும் சண்டை போட்டு பகையத்தான் சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்ட்டு பேசிட்டு போவார். அப்படி போறவரை சும்மா அனுப்பாம கேக் ரெடி பண்ணி நம்ம நசமா கொடுத்து அனுப்புது. 2வது முதலாளியோட அத்தை அங்க இருக்கிறாங்க. நீங்க ஏதோ ஒன்னு பிளான் பண்றீங்க, ஆனா என்ன பிளான் பண்றீங்க தான் எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க அத்தை. அங்க ஒரு பொக்கே எல்லாம் நிறைய பூ எல்லாம் வந்திருக்குது. இதை யாரு கொடுத்தா அப்படின்னு விசாரிக்கும் போது, இறந்து போன 2வது முதலாளிக்காக பேர் போடாத யாருக்கிட்டயோ இருந்து வெறும் இனிஷியல்ல தான் கழுத்து போட்டுருக்காங்க, BT அப்படின்னு போட்டிருக்குது. கீழே பாருங்க, ரோஜா பூ பக்கத்துல நிறைய சிவப்பு ரோசா, வெள்ளை ரோசா இப்படி இருக்கிறாப்ல ஒரு லோகோ மாதிரியா, ஒரு பேனர் மாதிரியா ஏதோ ஒரு டிசைன் இருக்குது. பேர் சொல்ல விரும்பாத யாரோ ஒருத்தர் பொக்கே அனுப்பிச்சிருக்காங்க. தங்களோட ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இங்க கார்ல போய்கிட்டு இருக்கும்போது போலீஸ்காரமா ஒரு மேட்டர் சொல்றா. அந்த செலிபிரிட்டிக்கு இந்த கேஸுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு ஒரு குண்டை தூக்கி போடுறா. எப்படிமா சொல்றான்னு கேட்டா, உங்களோட போட்டோல நீங்க காமிச்ச அந்த போட்டோல கையில ஒரு டாட்டூ தெரிஞ்சதுல, அதே டாட்டூ அவன் கையில போட்டிருக்கான். அதே கைகள் தான், ஜிம்முக்கு போனா அதே கைகள் தான், அவன் தான் அந்த போட்டோல இருக்கிறதுன்னு கரெக்டா கெஸ் பண்ணி சொல்றா. இன்ஸ்பெக்டருக்கு பரிஷாக்கு பரவாயில்ல, நிறைய விஷயத்தை கேதர் பண்றாளே பொண்ணுன்னு சந்தோஷம் தான். ஃபர்ஸ்ட் கேஸை பத்தி விசாரிக்கலாமேன்னு முதலாளி கிட்ட போய் பேசி பாக்குறாங்க. அவர் பெருசா ஒன்னும் உடன்பாட்டுக்கு ஒத்துழைக்கிறாப்ல தெரியல விசாரணைக்கு. 2வது முதலாளி செத்த பிறகு சொத்து ஃபுல்லா உங்களுக்கு வந்துருச்சா, அவங்க இறந்துட்டாங்கன்னா உங்களுக்கு தான் லாபம் ஜாஸ்தி, அப்ப நீங்க ஏன் கொண்டு இருக்க கூடாதுங்கிறப்பல விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. எப்பாரு, நான் மட்டும் முதலாளி இல்ல, 3வது முதலாளி ஒருத்தவர் இருக்கிறாரு. சோ 2வது முதலாளி இறந்துட்டாருன்னா அவரோட இந்த பங்குகளை எல்லாத்தையும் பாதி பாதியா போட்டு நானும் அவர் எடுத்துப்போம். அப்படி வகையில பார்க்கும்போது என்ன மட்டும் நீங்க கொலைகாரனா யோசிக்க கூடாது, அந்த 3வது முதலாளியும் ஏன் கொலை பண்ணிருக்க கூடாது அப்படின்னு ஒரு நர்வியான சந்தேகத்தை கிளப்பி விடுறாரு. வாஸ்தவமான சந்தேகம் தான். ஊரை விட்டு வெளியில போகாத, இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்ஸ்பெக்டர் கிளம்புறாப்ல. இந்த பக்கம் நம்ம கிளப் வண்டியில எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. இப்போ முதலாளி மேல எல்லாருக்கும் சந்தேகம் இருக்குல்ல. கொலை நடந்தப்போ அந்த நேரத்துல அவர் எங்க இருந்தார் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, கம்பெனில அவர் சாகிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் முதலாளி இருந்திருக்கிறார். இவங்க அங்க இருந்து 2வது முதலாளி வீட்டுக்கு போய் அவர் கொலை பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படிங்கறத செக் பண்ணி பாக்குறதுக்காக வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு பேச்சுக்கு சொல்றேன்னு வைங்களேன், ஒரு ஆள் மேல நீங்க சந்தேகப்படுறீங்க. அவர் 11 மணிக்கு ஒரு கம்பெனில இருக்கிறாரு. அந்த பக்கம் இறப்பு நடந்த நேரம் 11:10 அப்படின்னு வருது. இந்த 10 நிமிஷத்துல 40 கிலோமீட்டர் தூரத்தை ஒருத்தவர் கடந்து வந்து வண்டி ஓட்டிட்டு வந்து ஒரு ஆளை கொலை பண்ணிட்டு முடியுமா? சாத்தியம் இல்ல. சோ அப்படி வச்சு பார்த்தா முதலாளி இந்த கொலையை பண்ணல அப்படிங்கிறப்ப நம்ம காயந்தாத்தா கண்டுபிடிக்கிறார். அதை பத்தி நம்ம போலீஸ்காரம்மா இன்ஸ்பெக்டர் எடுத்து சொன்னா அவரு கோவப்படுறாப்ல. இந்த வேலை எதுக்கு அவங்க பண்றாங்க, அந்த சீனியர் சிட்டிசனோட தொல்லை தாங்கலையே அப்படின்னு பேசிட்டு இருக்கிறார். இவர் ஒரு ஆளை இதை செக் பண்றதுக்காக அனுப்பிச்சு வச்சிருப்பார் போல. அவரும் வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு முதலாளி கொலை பண்ணிருக்க வாய்ப்பே இல்லைன்னு அவரும் தன்னோட ரிசல்ட்டை சொல்லிட்டு போறாரு. ராத்திரி இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் உங்க மேல கோவமா இருக்கிறாப்ல, இந்த விசாரணை எல்லாம் நீங்க தனியா பண்ணக்கூடாதுன்னு சொல்றாப்ல. இந்த அம்மா பேசிட்டு இருக்கும்போது அந்த போட்டோல கையில டாட்டூ போட்டாப்ல இருந்த அந்த 4வது ஆள் அவரு நம்ம செலிபிரிட்டி தான், ஜேம்ஸ் பாண்டோட பையன் தான் அப்படிங்கறத பத்தி எடுத்து சொல்ல அந்த அம்மா ஷாக் ஆகுது. அதே சமயம் பின்னாடி யாரோ ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு வராப்ல தெரிய இவங்க அந்த இடுகாட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. பார்த்தா பின்னாடியே நிக்கிறான். தேவையில்லாத விஷயத்துல நீங்க தலையிடுறீங்க, இது எங்களோட முதல் எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போயிடுறாரு. யார் இப்படி பயமுறுத்துறான்னு தெரியல. இத பத்தி கோமால கிடக்கிற அந்த அம்மாவோட புருஷன்கிட்ட எடுத்து சொல்லி வருத்தப்படுறாங்க. யார் இப்படி நம்மள மிரட்டுறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு வருத்தப்படுது இந்த அம்மா. அப்புறம் பார்த்தா அந்த செலிபிரிட்டிக்கு இந்த கேஸ் சம்பந்தமா ஏதோ பிரச்சனை தொடர்பு இருக்குமோ அப்படின்னு பேசிட்டு இருக்க, இத பத்தி அவங்க அப்பா ஜேம்ஸ் பாண்ட் கிட்ட சொல்லிட்டியான்னு கேட்க, இல்ல அவன் நாளைக்கு போராட்டம் பண்றதுக்காக ஆட்களை கூட்டிக்கிட்டு இருக்க விஷயத்துல ரொம்ப மும்முரமா இருக்கிறாரு, நேரம் பார்த்து நானே சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா கிளம்புது. அடுத்த நாள் காலையில பார்த்தா போராட்டம். முதியோர் இல்லத்தை சேர்ந்த பல பேர் போராட்டத்துல கூச்சிருக்காங்க. கையில தோண்ட விடமாட்டோம்னு நிறைய எழுதி வச்சிருக்காங்க. அதே சமயம் முதலாளி இடுகாட்டுல இருக்கிற எல்லாத்தையும் அப்புறப்படுத்துறதுக்காக 2 JCB வண்டியோட அங்க வராரு.
இவ்வளவு பெரிய கூட்டம் நிக்கிறதுனால தோன்றதெல்லாம் ஒன்னும் வாய்ப்பு இல்ல. எப்பா நீ மோரல் சப்போர்ட் கொடுக்க தானே வந்த, இந்த கையில மொமட்டி எடுத்துட்டு சைட்ல போய் நீ நோண்ட ஆரம்பி. இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு இடத்தையாவது நம்ம நோண்டணும். இவங்க எப்படி ஜேசிபி வச்சு நோண்ட விட மாட்டாங்க. போன்னு அங்கேயே இறக்கி விட்டு சுத்தி வர சொல்லிட்டாரு. அடுத்து இங்க வரதா இருந்தா கூட்டத்தை விலக்கி வரதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. கூட்டத்துல ஒவ்வொரு ஆள் கூட நம்மளால சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். அங்க யாரோ தோண்டிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஃப்ரண்ட் டோர் இல்லாம பேக் டோர் வழியா அவங்க உள்ள போறாங்க. போராட்ட குழுவுல தானும் ஒரு ஆளுங்கிறத மறைச்சிட்டு பறவைகளை பத்தி ஆராய்ச்சி பண்றவனும் அங்க தோண்டிட்டு இருக்கிறவனோட கையில ஒரு டாட்டூ இருக்குது. அதுல தான் அம்மாவோட பேர் எழுதி வச்சிருப்பான். உடனே அவங்க அம்மா பேரை எப்படி கையில டாட்டூ பண்ணி வச்சிருக்கானோ அந்த பேரை தாம் பேருன்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. தான் அம்மா பேர்ல எதுக்கு ஒருத்தி வரதுனால இவனும் கொஞ்சம் பார்த்து பேசி பழகுவான் அப்படின்னு இவங்களோட எதிர்பார்ப்பு. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வருவாருன்னு அப்படி விசாரிச்ச வகையில சில மேட்டர்ஸ் தெரிய வருது. லைட்டா பேசி கொடுத்து கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னா, இவர் போலந்து நாட்டை சேர்ந்தவர், இவங்க அம்மா போலந்து நாட்டுல இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆபரேஷன் செலவுக்காக அவங்க வந்திருக்கிறான். இப்படி வெளிநாடுகள்ல இருந்து இல்லீகலா உள்ள வரக்கூடிய ஆட்களோட பாஸ்போர்ட்டை எல்லாம் வேலை கொடுக்கறவங்க புடிங்கி வச்சுப்பாங்களாம். எங்க கஷ்டமெல்லாம் சொல்லி மாளாதுங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்க இந்த அம்மா கொஞ்சம் ஓப்பனா கேட்கறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. அம்மா ஹாஸ்பிட்டல் செலவு அது இதுங்கிறீங்க, பணத்துக்காக ஆசைப்பட்டு முதலாளி கிட்ட வேற வேலை பார்த்துட்டு இருக்கிற அந்த ரெண்டாவது முதலாளியை நீ ஏன் கொண்டு இருக்க கூடாதுன்னு ஓப்பனா கேட்க, எவ்வளவு காசு கொடுத்தாலும் அந்த மாதிரி ஈன செயலை நான் ஒரு காலமும் செய்ய மாட்டேன் அப்படின்னு பேசுறான். சும்மா கேட்டேன் தம்பி, சரி பாயின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க. இங்க எல்லா பேரும் வெளியில போன அந்த பேல விரட்டி விடுறாங்க. அவனும் டோன்ட் டச் மீன்னு கத்திக்கிட்டே இந்த பக்கத்துல வராரு. வந்த அடுத்த நொடி பொத்துன்னு மயங்கி விழுகிறாருங்க. இரண்டானு நரசமா போய் செக் பண்ணி பாக்குது. பார்த்தா இறந்து போயிட்டானா? ஐயோ இப்ப நல்லா இருந்தானே, எல்லாரும் கூடயும் சண்டை போட்டானே, அதுக்குள்ள எப்படி இறந்தான் அப்படின்னு தெரியல. சோ ரெண்டாவது முதலாளி ஏற்கனவே செத்து போனாரு, முதலாளி இப்ப செத்து போயிருக்காரு. இவ்வளவு பேருக்கு மத்தியில எவ்வளவு கூத்துன்னு பாருங்க. அப்புறம் நம்ம கிளப் ஆட்கள் மொத்தமா சேர்ந்து ஒருவேளை முதியோர் இல்லத்தை பாதுகாக்கணுங்கிற நோக்கத்துல இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் அந்த முதலாளியை கொலை பண்ணி இருந்தா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த போராட்டத்துல நிறைய பேர் அங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கும்போது போட்டோ எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கும். அதுல கடைசி அவர் கிளம்பி போகும்போது யாரெல்லாம் தொட்டிருப்பாங்க, எத்தனை பேர் தொட்டிருக்காங்கன்னு பார்த்து ஒரு 7-8 பேர் இருக்காங்க போல. இவங்கள யாராவது ஒருத்தர் கொலையாளியாக இருக்கலாம்னு யோசிக்கிறாங்க. மெடிக்கல் ரிப்போர்ட் இனிஷியல் ரிப்போர்ட் வந்துருச்சான். நம்ம போலீஸ்காரமா அப்டேட் கொடுத்திருக்காங்க. அதுல பேஷண்ட்டுகளுக்கு அனஸ்தீசியா ஊசி போடுவாங்கல்ல, அந்த மருந்து அதிகமா ஊசி போடும்போது அவங்க இறந்து போயிடுவாங்க போல, அதிக அளவுல போடும்போது. அப்படி யாரோ போட்டு விட்டுருக்காங்க, கொலை பண்ணி இருக்காங்க. போராட்டத்துல இருந்து நாம எல்லாருமே அப்ப அதுல ஒரு சஸ்பெக்ட், சந்தேகத்துக்குரிய நபர்கள் தான் அப்படின்னு ஒருத்தர் ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அடுத்து தான் வீட்டு பக்கம் வந்தா வீட்டுல அந்த பொழைக்க வந்தவன் ஹீரோயினோட புருஷன் கூட உட்காந்து செஸ் விளையாண்டுட்டு இருக்கிறாப்ல. அவருக்கு செஸ் விளையாடுனா ரொம்ப பிடிக்கும். அவர் செஸ் விளையாடுற எல்லாத்தையுமே ஒரு ரெக்கார்டிங்ல ரெக்கார்ட் பண்றது வழக்கம். காயின் நகட்டும் போதெல்லாம் இந்த ரோல இருந்து இந்த காயினை இந்த இடத்துல நகட்டி வச்சிருக்காங்கிறத வாய் வார்த்தையா சொல்லுவார். அப்பதான் நாளை பண்ண அதை கேட்டு தன்னோட கேமை திருத்திக்கிறதுக்காக அப்படி ரெக்கார்ட் பண்றது வழக்கம் போல. இவன் உட்காந்து ஆட்டு விளையாண்டுட்டு இருக்கான். இவங்க என்னடா வந்து உட்கார்ந்து இருக்கிறானேன்னு விசாரிக்கிறாங்க. உங்க பேரு வேறையாமே? விசாரிச்சேன், எங்க அம்மா பேரை நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு முக்கியமான மேட்ரு, ராத்திரி இடுகாட்டு பக்கம் வாங்க நான் சொல்றேன் அப்படிங்கிறான். இவளும் சரிங்கிறா. இந்த பக்கம் பார்த்தா இந்த பனிக்கட்டில அப்படி வண்டியை ஓட்டிக்கிட்டே டான்ஸ் ஆறாப்ல ஒரு ப்ரோக்ராம் பண்ண போறாராம் டிவில. அதுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு நம்ம செலிபிரிட்டி கிட்ட நம்ம ஆட்கள் விசாரிக்கிறதுக்கு வராங்க. இவங்களோட முதல் டவுட் என்ன இருந்ததுன்னா, முதலாளி ஏன் அந்த கொலையை பண்ணிருக்க கூடாதுன்னு. இப்ப அவரே செத்து போயிட்டாரா? அடுத்து இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஆள் கையில டாட்டோ இருக்கிற நம்ம செலிபிரிட்டி தான். செலிபிரிட்டி கிட்ட ரெண்டாவது முதலாளி இறந்தப்போ நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான். ஏன் சொல்ல மாட்டேங்கிறேன்னு கேட்டா எல்லாத்தையும் சொல்றதுன்னு அவசியம் இல்ல, சொல்ல முடியாதுங்கிறான். அப்போ நான் அரெஸ்ட் பண்ண தான் போறேன், கொலை நடந்தப்போ நீ எங்க இருந்த அப்படிங்கறத சொல்லல, நீ ஜெயில தான் கிடக்கணும்னு அந்த போட்டோவை காமிச்சு, போட்டோல கையில இருக்கிற அந்த டாட்டூ போட்டது உன் கையில இருக்குது, நீ இந்த கேஸ்ல தொடர்புல இருக்கிற அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறார். இவன் முழிக்கிறான். இந்த பக்கம் பார்த்தா முதலாளிய யாரெல்லாம் தொட்டா போராட்டத்தில் இருந்தவங்க ஒரு 10-15 பேரோட பேர் எழுதி வச்சு இதுல யாரா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. லிஸ்ட்ல யாரா இருக்கும்னு நம்பர் போட்டு வைக்கிறாங்க. நம்பர் அதிகமா இருந்தா அவங்க கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம். யாரோ ஒருத்தருக்கு 7 போட்டுருக்காங்க பாருங்க. அவங்க எல்லாம் கோவக்காரங்க, பதட்டமா இருக்கிறவங்க, டப்புனு ஏதாவது ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு அந்த கணக்குல ஏதோ போடுறாங்க போல தெரியுது. அப்போ அவருக்கு கால் வருது ஜேம்ஸ் பாண்டுக்கு. போன்ல அந்த பக்கம் பேசினா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பாங்கிறான் பையன் செலிபிரிட்டி. ஐயோ நீ எதுவும் பேசாத, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரேன் அப்படிங்கிறாரு இவர். இந்த பக்கம் ராத்திரி கூப்பிட்டதுனால இந்த அம்மா அவனை நம்பி போதுங்க. ஏதோ தெரியாதனமா ஒரு இடத்துல தோணுனால அந்த தோணுன இடத்துல இங்க பாருங்களேன் அப்படின்னு காட்டுறாங்க. காட்டினா ஒரு எலும்பு கூடு இருக்குது. எப்பா இடுகாடு இது, எங்க தோணாலும் எலும்பு கூடு தான் கிடைக்கும், இது என்னப்பா பெரிய விஷயம் அப்படிங்கிறாங்க இந்த அம்மா. அது கரெக்டுங்க. பொதுவா நாம என்ன பண்ணுவோம், ஒரு சவப்பெட்டிக்குள்ள வச்சு உள்ள புதைச்சு வைப்போம். ஆனா இங்க பாருங்க, இந்த எலும்பு கூடு சவப்பெட்டிக்கு மேல இருக்குது, கவனிச்சிங்களா அப்படின்னு லைட் அடிச்சு காட்டுறாரு. முட்டில ஏதோ பிளேட் வச்சிருப்பாங்க போல, அது கொஞ்சம் ஒரு மாதிரியா ஜொலிக்குது. ஆமா, சவப்பெட்டிக்குள்ள ஒரு பாடி இருக்குது, அது எல்லாரும் பார்த்து அஞ்சலி செலுத்தி புதைச்சிருக்கிற ஒரு பாடியா இருக்கணும். சவப்பெட்டிக்கு மேல இங்க ஒரு எலும்பு கூடு கிடக்குதுன்னா யாரோ யாருக்கும் தெரியாம கொலை பண்ணி புதைச்சு போட்டுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இதை பத்தி இந்த அம்மா உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண போலீஸ் வந்து அந்த எலும்பு கூடுகளை கைப்பற்றி எடுத்துட்டு போறாங்க. இன்ஸ்பெக்டருக்கு கோவம், எல்லா விஷயத்திலும் தேவையில்லாம நீங்க மூக்க நுழைக்கிறீங்க, அங்க எலும்பு கூடு கிடைச்சது உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்டா தடுக்கி விழுந்த எலும்பு கூடு இருந்துச்சுன்னு இந்த அம்மா கதை பேசிட்டு இருக்குது. ரொம்ப ஓவரா பண்றீங்கன்னு சத்தம் போட்டு போறாரு இன்ஸ்பெக்டர். ராத்திரி இந்த அம்மா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கிச்சன் பக்கம் ஏதோ சத்தம் கேக்குதுங்க. என்னடா சத்தம்? இந்த பக்கத்துல வந்தா எவனோ ஒருத்தர் பொக்கையை வச்சுட்டு போயிருக்கான். அதுல 2வது வார்னிங்னு எழுதி இருக்குது. இதுலயும் இனிஷியல் தான், மொட்டை கடிதாசு மாதிரி இனிஷியல் போட்டு தான் வந்திருக்குது. மார்க்கெட்ல இருக்கிற எல்லா போயும் ஒன்னு சேர்த்து வச்சு
பொக்கே ரெடி பண்ணாப்ல இருக்குது. எவன் ரெண்டாவது எச்சரிக்கைன்னு கொடுக்குறான், அப்ப மூணாவது எச்சரிக்கை கிடையாது, கொலைதான் நடக்க போதோ என்னவோ தெரியல. இதை பத்தி நம்ம போலீஸ்காரம்மா கிட்ட இவங்க எடுத்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் தன்னோட ஃப்ரெண்டு ஏட்டமாவை போய் கோமால கிடக்கிறவள இந்த போலீஸ்காரம்மாவுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. கோமால கிடக்கிறவங்களுக்கு எதுவும் கேட்குதோ இல்லையோ, இருந்தாலும் பேசுவாங்க, அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. கோமால கிடக்கிற அந்த ஏட்டமாவோட புருஷனுக்கு சந்தோஷம். நீ பார்த்த வேலையை இப்ப இன்னொரு வேலைக்காரம்மா, சாரி இன்னொரு போலீஸ்காரம்மா பார்க்க வந்திருக்காங்க, உன் லேகசி தொடருது அப்படின்னு சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருக்கிறார். ஜெயில இருக்கிற செலிபிரிட்டியை எடுக்கிறதுக்காக அப்பான்ற முறையில வரல, வக்கீல் வச்சுக்கிறது உரிமை இருக்குல்லன்னு வந்து நிக்கிறாப்ல. ஆனா இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு, நீ தான் வக்கீலே இல்லையேன்னு. இருந்தாலும் பரவாயில்ல, அதை பத்தி எனக்கு தெரியும், நான் பேசுறேன்னு வந்து நிக்கிறார். கூடவே நம்ம காயந்தாத்தா வந்து நிக்கிறார். நீ எதுக்குப்பா நிக்கிறேன்னு கேட்டா, இவர் ஒரு டாக்டர், மனநல மருத்துவர். என் கட்சிக்காரருக்கு மனநல சரியில்லாத நிலைமையில நீங்க ஏதாவது விசாரிச்சீங்கன்னா, நீங்க என்ன பதில் கேட்டாலும் அவர் என்ன சொல்லியிருந்தாலும் அதெல்லாம் கோர்ட்ல செல்லுபடி ஆகாது, அதனால என்னையும் வச்சுக்கணும் அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. இது பத்தாத நம்ம நசமா கேக் ரெடி பண்ணி என்னையும் விசாரணையில வச்சுக்கங்கன்னு வந்து நிக்குது. இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல சந்தையா, போங்க எல்லாரும் விரட்டுறாரு இன்ஸ்பெக்டர். எதுக்கு என் புள்ளையை அடைச்சு வச்சிருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, கொலை நடந்தப்போ எங்க இருந்தா அப்படிங்கறத சொல்ல மாட்டேங்கிறான், சொன்னா விட்டுருவோங்கிறாரு இன்ஸ்பெக்டர். சரி சொல்லி தொலைடாங்கிறாரு அப்பா. அப்பையும் தயங்குறான், டேய் சொல்லி தொலைடா பரவாயில்லடா அப்படின்னு கேட்கும்போது தயங்கி இப்ப ரெண்டாவதா இறந்தாருல ஃபர்ஸ்ட் முதலாளி, அந்த ஃபர்ஸ்ட் முதலாளியோட பொண்டாட்டி கூட தான் இவ இருந்தாருக்கானா, அதனாலதான் தயங்கி சொல்லிட்டு இருந்திருக்கான். இதுக்கு ஆதாரம் இருக்குதான்னு கேட்க, கொலை நடந்த அந்த சமயத்துல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோலயே கீழே டேட் டைம் எல்லாமே எழுதிருக்கும், டைம் ஸ்டாப் மாதிரி. அதை வந்து எடிட் பண்ண முடியாது, மாத்த முடியாது. ஆக மொத்தம் இவனும் அந்த சந்தேகத்துக்குரிய நபர் இல்ல. எல்லாரும் வெளியில போங்க, உன் புள்ளைய கூட்டு போயான்னு எல்லாரையும் விரட்டி விட்டாரு இன்ஸ்பெக்டர். போலீஸ்காரமாவே நீ என்னமா நிக்கிறப்பமா அப்படின்னு விரட்டி விடுறாப்ல. அப்புறம் போலீஸ்காரமாக போன போட்டு நம்ம ஹீரோயின் கூட்டிட்டு மார்க்கெட் பக்கம் போறாங்க. என்ன மார்க்கெட் பக்கம் பூ வாங்க போறீங்களான்னு விசாரிக்க, இல்ல ரெண்டாவது முதலாளி இறந்தார்ல, அப்போ அவரோட அத்தைக்கு அஞ்சலி செலுத்தி ஒரு பொக்கே வந்தது. அதுலயும் இந்த மார்க்கெட்ல இருக்கிற எல்லா பூக்களையும் வச்சு பிகேன்னு ஏதோ ஒரு கையெழுத்து போட்டு ஒரு லெட்டர் வந்தது. அதே மாதிரி எனக்கு மிரட்டல் கடிதம் வந்ததுல, வார்னிங் 1 வார்னிங் 2ன்னு. அதுல இருந்த கையெழுத்தும் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு வந்த கையெழுத்து ஒரே மாதிரி கையெழுத்தா இருக்கிறதுனால, அதே மாதிரி இங்க மார்க்கெட்ல இருக்கிற எல்லா பூக்களையும் வச்சு சும்மா கிடக்கிற எக்ஸ்ட்ரா பூக்களை வச்சு கட்டினாப்ல தெரியுது. இங்க இருக்கிற ஏதோ ஒரு பூக்கடை மேல எனக்கு சந்தேகமா இருந்தது, அது இந்த பூக்கடையா தான் இருக்குன்னு கரெக்டா காட்டுறாங்க. ஏன் இந்த பூக்கடை தான் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு வந்த அந்த லெட்டர் அதுல கீழே இருக்கிறது பாருங்க, அந்த டிசைனும் இவங்களோட கடையில இருக்கிற டிசைனும் ஒரே டிசைன். சோ இங்க தான் நாம தேடிக்கிட்டு இருக்கிற அந்த மூணாவது முதலாளி பென்னி இங்க தான் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே மாதிரி உள்ள போய் பேரை கேட்க உள்ள இருக்கிறாருங்கிறாங்க வேலை பாக்குறவங்க. உள்ள போய் பார்த்தா அவர் இருக்கிறாருங்க, அந்த மூணாவது முதலாளி பென்னி அங்கதான் இருக்கிறார். அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் கேஸ பத்தி அப்பப்ப பேசுறது வழக்கம், அதையெல்லாம் புருஷங்காரன் கேட்கறது வழக்கம். நல்ல ஷார்ப்பான ஆளு. அப்படி நான் கேட்ட அரகுற விஷயத்தை வச்சு பார்க்கும்போது, நீ தான் அந்த கொலையை பண்ணிருக்கணுமோன்னு எனக்கு சந்தேகம்னு கூட செஸ் விளையாண்டுட்டு இருக்கிற நம்ம புலைக்க வந்தவனை பத்தி சொல்றார். இந்த பக்கம் பார்த்தா இவங்க எதிர்பார்த்தாப்லயே அந்த மூணாவது முதலாளி பென்னி தான் அங்க இருக்கிறாரு. இவருக்கு சொந்தமான கடை தான். பூக்களை வெட்டி பொக்கே ரெடி பண்ணி எல்லாம் அனுப்புறது சைடு பிசினஸ். மித்தபடி எல்லா கிரைமையும் இங்க உட்காந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு போல. போலீஸால தேடப்படும் குற்றவாளி. என்ன பாக்குறதுக்கே போலீஸ்காரமா கூட்டு வந்துட்டு இருக்கிற, அந்த அம்மாவை போ சொல்லு பேசுறேங்கிறாப்ல. சரின்னு அந்த அம்மாவை அனுப்பிச்சு விட்டாச்சு. இந்த கொலைகளுக்கு உனக்கு சம்பந்தம் இருக்கான்னு கேட்டா, நான் இந்த கொலைகளை பண்ணல அப்படிங்கிறார். ஆனா சொத்து புத்தெல்லாம் இப்ப உங்களுக்கு தானே வரப்போகுதுன்னு கேட்கும்போது, அது என் பிரச்சனை இல்ல, நான் செத்தாலும் என் பங்கு அங்க தானே போயிருக்கோம், நான் கொலை பண்ணலங்கிறாங்க. சரி அப்ப இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் அப்படின்னு கேட்கும்போது, 5 ஏக்கராவை நான் விற்கத்தான் போறேன் அப்படிங்கிறார். இடுகாடு இருக்கிறத பத்தியோ இல்ல முதியோர்கள் இருக்கிறத பத்தியோ ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிறாப்ல. சீக்கிரம் போலீஸ்காரங்க தேடிட்டு இருக்கிறதுனால கிடைக்கிற விலைக்கு வித்துட்டு இங்க இருந்து கிளம்பி போனா போதும் அப்படின்னு தான் நினைக்கிறார். அதுல ஒண்ணு பெருசா லாபமாக்கணும்னு ஆசைப்படல. சரி இங்க பாருங்க, உங்களை இங்க பார்த்த மேட்டர் பத்தி போலீஸ் கிட்ட நான் போட்டு கொடுக்க மாட்டேன். ஆனா பதிலுக்கு நீங்க ஒண்ணு பண்ணணும், இந்த ப்ராப்பர்ட்டியை ஒரு ரீசனபிளான ரேட்டுக்கு நான் சொல்ற ஆளுக்கு விற்கணும். எதை முதியோர் இல்லத்தையும் இடுகாட்டையும் சேர்த்து அந்த 5 ஏக்கரா ப்ராப்பர்ட்டியை சம்மதமா அப்படின்னு கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க பேச ஆரம்பிச்சிட்டு இருக்கும்போது பின்னாடியே ஒரு எடுபடி, சார் வேலைக்கு வந்த அந்த போலந்து ஆட்களோட பாஸ்போர்ட் எல்லாம் புடிங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு பேசிக்கிட்டே வருவார். ஆள் இருக்காங்க போடா அப்படின்னு சத்தம் போட்ட பிறகு அவன் போவான். அப்போ இல்லீகலா ஆட்களை உள்ள கூட்டிட்டு வர வெளிநாடுகள்ல இருந்து அவங்களோட பாஸ்போர்ட்டை இல்லீகலா புடிங்கி வச்சிட்டு இருக்கிறேன். இதை பத்தி நான் போலீஸ் கிட்ட சொல்ல மாட்டேன், ஆனா டெஃபினட்டா நான் சொல்ற ஆள் கிட்ட விற்கணும் அப்படின்னு கேசுக்க அந்த அம்மா அவர் சரின்னு ஒத்துக்கிறார். டீல்னு கைகுலிக்கிறாங்க. அதே சமயம் இங்க பார்த்தா இவன் தான் கொலகாரன்னு சொல்லும்போது அவன் ஒரு செகண்ட் அதிர்ச்சியாரான். ஆமா ஆனா நான் அதை வேணும்னே செய்யல, எங்க அம்மாவை பார்க்க போகணும், பாஸ்போர்ட்டை குடுறான்னு கேட்டா ரெண்டாவது முதலாளி பாஸ்போர்ட்டை கொடுக்க மாட்டேன்னு இருக்கிறான். எவ்வளவு கெஞ்சியும் கொடுக்கலையா, அதனால அந்த பாஸ்போர்ட்டை திருடுறதுக்காக அவன் வீட்டுக்குள்ள போயிருக்கிறார். தெரியாதனாம உள்ள வந்துடுறான். அப்பதான் நீயா அப்படின்னு கேட்டிருப்பாப்ல. நீ என்னடா இங்க பண்றேன்னு கேட்டிருப்பாப்ல. பாஸ்போர்ட்டை இவர்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு அந்த ரெண்டாவது முதலாளி முயற்சி பண்ணிருக்காரு. தள்ளுமுள்ள ஆயிருக்குது, கீழே விழுந்து மண்டை உடஞ்சு செத்து போயிருக்கிறார். அது ஒரு விபத்து அப்படிங்கிறார். இந்த பக்கம் இவனே ஒத்துக்கிறான், நான் தான் பண்ணேன் வச்சேன்னு. அப்ப என்ன அர்த்தம், அடுத்து இவரை கொல்ல போறானா என்னவோ தெரியல. ஆனா இவருக்கு இருக்கிற ஒரு பெரிய நல்ல விஷயம் என்ன, ஞாபக மறதி. இந்த ஞாபக மறதி தான் இவரோட உயிரையே இப்ப காப்பாத்த போதோ என்னவோ. எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சு சொன்னவரு அடுத்த ரெடி, ஆமா நாம என்ன பேசிட்டு இருந்தோம் தம்பி அப்படிங்கிறாரு. மறந்து போச்சு எல்லாமே. இல்ல பழைய ஹிஸ்டரி வரலாறு பத்தி பேசிட்டு இருந்தீங்க,
காஃபி வேணுமா போட்டு தட்டுமா அப்படின்னு காஃபி போட்டு கொடுக்குறது கிளம்பிட்டாப்ல. ஒரு மாத்திரை போட்டு ஜென்ரலா இந்த அம்மா கொடுக்கும் மன அழுத்த பிரச்சனைக்கு. 3-4 மாத்திரையை போட்டு கலந்து கொடுத்தா ஆளு செத்தே போடுவாப்ல. என்னத்தையாவது கலந்து கொடுத்தாலும் தெரியல, ஃப்ரெஷ்ஷா போட்டு கொடுத்து இந்த அங்க குடிங்கன்னு கொடுக்குறான் பழைக்க வந்தவன். புருஷனே இவ்வளவு யோசிச்சு கொலைகாரனை கண்டுபிடிக்கும் போது அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கண்டுபிடிக்க மாட்டாங்களா? அவங்களும் கெஸ் பண்றாங்க. அந்த பாஸ்போர்ட்டுக்காக தான் அவன் ஏதாவது பண்ணிருக்கணும், அந்த புழக்க வந்தவன் தான் ஏதாவது பண்ணிருக்கணும்னு இவங்க யோசிக்கிறாங்க. அடுத்த நொடி முதியோர் இல்லத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்றாங்க, தன்னோட பிளாட்டுக்கு போய் புருஷனை காப்பாற்ற சொல்லி போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸும் வந்துருச்சு. எல்லா பேரும் சேர்ந்து மொத்தமா உள்ள வரும்போது பார்த்தா குடிக்காதீங்கன்னு ஓடியாருது. பட் அதுக்குள்ள இவர் குடிச்சிடறாரு புருஷன். இவரை போலீஸ்காரம்மா பிடிக்க போகும்போது தள்ளி விட்டுட்டு எஸ்கேப் ஆக பார்க்க நம்ம ஜேம்ஸ் பாண்டு மூஞ்சில ஓங்கி ஒரு குத்து. இப்பயும் நல்ல சக்தி இருக்குப்பா, பலம் இருக்குப்பா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறார். கைவிலங்கு போட்டு பிடிச்சிட்டாங்க போலீஸ்காரம்மா. என்னத்தையாவது கலந்து கொடுத்துட்டான்னு கேட்கும்போது சேச்சா அப்படியெல்லாம் நான் செய்யல அப்படிங்கிறான் பொழைக்க வந்தவன். நீ தான் அந்த கொலையை பண்ணிருக்கணுங்கிறாங்க போலீஸ்காரங்களும் சொல்றாங்க. பட் இதுக்கெல்லாம் உங்ககிட்ட ஆதாரம் இல்லையே அப்படின்னு நம்ம ஆளு சொல்லுவான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க புருஷன்கிட்ட கூட அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆனா அவருமே சாட்சி சொன்னாலும் அவரு மனநலம் பாதிக்கப்பட்டவரு, சாட்சி செல்லாதே அப்படிங்கிறான். அப்பதான் அந்த அம்மா யோசிக்குது, ஓ என் புருஷன்கிட்ட சொன்னியா, அதுவும் செஸ் விளையாடும் போது சொன்னியா, மாட்டிக்கிட்டிய பங்கு அப்படிங்கிறாங்க. எப்படிப்பா அப்படின்னு கேட்டா அவரு செஸ் மூவ் எதை எங்க நகட்டுறோம் வைக்கிறோங்கிறத வாய் வார்த்தையா சொல்லிக்கிட்டே தான் விளையாடுவாரு. அதை ரெக்கார்ட் பண்றது வழக்கம். அந்த ரெக்கார்டிங்ல அப்போ நீ பேசின மேட்டர் ரெக்கார்ட் ஆயிருக்கும்னு ரெக்கார்டிங்க பின்னாடி கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பிளே பண்ணி பார்த்துவா. கரெக்டா அவன் பேசியிருக்காங்க. அது ஒரு விபத்து, பாஸ்போர்ட்டை திருட போய் இந்த மாதிரி ஆயிப்போச்சுன்னு அவன் சொன்ன எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்குது. சோ ஆதாரமும் கிடைச்சிருச்சு. ரெண்டாவது முதலாளியை கொலை பண்ணது இவர் தான். ஆனா கொலையா பண்ணல, தெரியாதனமா பாஸ்போர்ட்டை திருட போய் ஒரு விபத்து ஆயிப்போச்சு. சோ இந்த மேட்டர் சால்வ் ஆயிடுச்சு. அடுத்து பாருங்க, நம்ம செலிபிரிட்டி அப்படியே சறுக்கிட்டே போய் டான்ஸ் ஆடுறத டிவில எல்லாரும் பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. அங்க நம்ம ஹீரோயின் 50 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட பழைய போட்டோ, நம்ம கோமால கிடக்கிற அம்மா அவங்க எல்லாம் சேர்ந்து எடுத்த பழைய போட்டோ, அதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அதுல கொலவெறியோட அந்த கோமா பேஷண்ட் எதையோ பார்த்துட்டு இருக்காங்க யாரையோ. அந்த போட்டோவை பார்த்தது இவங்களுக்கு அடுத்த குழு கிடைக்குது. 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த கொலை, அதை பத்தி துப்பு கிடைச்சிருச்சுன்னு விருட்டுன்னு கிளம்பி போறாங்க. அந்த கேஸ் ஃபைல கொண்டு போய் கோமால கிடக்கிற நம்ம ஃப்ரெண்டுகாரி ஏட்டம்மாவோட புருஷன்கிட்ட கொண்டு போய் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுக்கவே முடியாதபடி ஏகப்பட்ட கேஸ் ஃபைல்ஸ் இருக்குது, அதுல யாரு எடுக்காத மாதிரி கடைசி ஃபைல அதை வச்சிருக்கிறா உங்க பொண்டாட்டி. நான் ஏதோ தெரியாதனமா எடுத்து இதை விசாரிக்க போயிட்டேன், என் கண்ணில் படக்கூடாதுன்னு கேஸ் ஃபைல இவ்வளவு ஒளி வைக்க வேண்டிய அவசியம் என்ன? இது முதல் கேள்வி. அப்புறம் ரெண்டாவது கேள்வி, இப்ப ரீசெண்டா ஒரு எலும்பு கிடைச்சது இல்ல, அதுல ஒரு பிளேட் வச்சிருந்தாங்க. அந்த பிளேட்ல நம்பர் எல்லாம் இருக்கும், யாரு என்னன்னு. அந்த நம்பரை வச்சு அவன் யாருங்கிறத போலீஸ் எடுத்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அது வேற யாரும் இல்ல, 50 வருஷத்துக்கு முன்னாடி காதலி இறந்து போயிருப்பா, கொலை செய்யப்பட்டிருப்பா, காதலன் சாட்சியா இருந்திருப்பான், அப்புறம் ஒரு வாரத்துல காணாம போயிருப்பான். அந்த காதலனோட டெட் பாடி தான் அதுவான். கொலவெறியோட இங்க போட்டோல வேற உங்க பொண்டாட்டி பார்த்துட்டு இருக்கா. போலீஸ்காரங்க யாருமே அவனை பிடிக்கிறதுக்கோ சந்தேகப்படுறதுக்கோ தயாராக இல்ல, ஆதாரங்கள் இல்ல. அவன் எஸ்கேப் ஆகி போயிடுவான்னு தெரிஞ்சுக்கிட்டு இறந்து போன அந்த பொண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக சம்பந்தப்பட்ட அந்த காதலனை அவசரப்பட்டு கொலை பண்ணிருக்கணும். இவ ஏட்டம்மா கோமால கிடக்கிற இந்த அம்மா கொலை பண்ணிருக்கணும். கரெக்டா கேக்குறாங்க. புருஷன் மாட்டிக்கிட்டாரு. அப்படி கொலை நடந்து போச்சு, பாடியை டிஸ்போஸ் பண்ற வேலையை பார்த்துக்கிட்டது நீங்க, குழி தோண்டி புதைச்சது நீங்க, கரெக்டானு அவங்களும் கேக்குறாங்க. ஏன்னா அந்த காலத்துல இருந்து இந்த இடுகாடு, இங்க இருக்கிற சர்ச்சு, இதெல்லாம் அவங்களுக்கு கனெக்ஷன் உண்டு. போக வர இடுகாட்டு பக்கம் போக வரன்னு இருந்திருக்காங்க. இடுகாட்டுக்குள்ள டெட் பாடியை புதைச்சா யாருக்கும் சந்தேகம் வராதுங்கிறது தான் இவரோட ஐடியா. அதுக்காக தான் அங்க போய் புதைக்கவும் வச்சிருந்தார். சோ இப்போ இந்த கொலையை பண்ணது யாருன்னு தெரிஞ்சிருச்சு. கோமால கிடக்கிற இந்த அம்மா தான். 50 வருஷத்துக்கு முன்னாடி நியாயம் வேணுங்கிறதுக்காக சட்டத்துல இருந்து தப்பிக்க போற ஒருத்தவனை கொலை பண்ணிருப்பாங்க. புருஷன் புதைக்கிறதுக்கு உதவி பண்ணிருப்பாப்ல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப கடைசியா முதலாளி போராட்ட குழுவுல மத்தியில் இருக்கும்போதே இறந்து போனார்ல, அது எப்படி சாத்தியம்னு கேட்டா, கோமால கிடக்கிற இவங்களுக்காக இந்த மருந்து மாத்திரை எல்லாம் ஊசி போறதெல்லாம் இவர் ரொம்ப அசால்ட்டா பண்ணிட்டு இருப்பாரு புருஷன். அவரோட டிராயர்ல கூட இப்ப 2 ஊசி கிடக்குது. இதை இந்த அம்மா எடுத்து பார்க்கும்போது உள்ள மருந்தோட ரெடியா இருக்குது. 2 ஊசி மருந்தோட ரெடியா இருக்குது. இதே மாதிரி இப்ப ஊசி எடுத்து தான் ஓவர் டோசேஜ் வச்சு அவனை குத்தி இருக்கீங்க. சரி, எதுக்காக அந்த முதலாளி அவர் கொலை பண்ணாருன்னா, இடுகாட்டுல இருக்கிற எல்லாத்தையும் அவன் தோண்டி எடுத்தானா, தான் புதைச்ச அந்த டெட் பாடி, அந்த எலும்பு கூட வெளியில வந்துடும், தான் மாட்டிப்போம், தான் பொண்டாட்டி மாட்டிப்பா. அந்த உண்மையை வெளியில வராம தடுக்கணும்னா இவரை கொன்னாகணும்னு தான் அன்னைக்கு போராட்ட குழுவுக்கு மத்தியில வச்சவர் கொண்டு இருப்பார். சோ அந்த மேட்டர் இங்க தெரிய வருதுங்க. கடைசியா என் பொண்டாட்டி கிட்ட குட் பை சொல்லணும், எல்லாரும் கொஞ்சம் வெளியில இருங்க அப்படின்னு கேட்டுக்கிறாரு புருஷன். சரின்னு சொல்லிட்டு இவங்க வெளியில இருப்பாங்க. அப்படி அங்க கட் பண்ணா அடுத்த நொடி பார்த்தா கோமால கிடக்கிற அந்த அம்மா புருஷன் 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அவங்க 2 பேருக்கு இறுதி அஞ்சலி நடக்குது. காயன் தாத்தா ரொம்ப அருமையா எல்லாரும் புரியுறாப்புல அருமையா பேசி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி வைக்கிறார். நல்லா பேசுறீங்கன்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. சரி, இவங்க 2 பேருமே எப்படி இறந்து போயிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. குட் பை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 ஊசி எடுத்து பொண்டாட்டி கொண்டு தனக்கு ஒண்ணு போட்டுக்கிட்டு அவர் இறந்து போயிருப்பார் போல தெரியுது. செத்தா கூட ஒன்னா சாகுறாங்கல்ல. அப்பேற்பட்ட ஒரு ஆழமான காதல் அவர்களுக்கு மத்தியில் இருந்திருக்கிற ஒரு ரேஞ்சுக்கு நம்ம கிளப் ஆட்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படி இறந்து போன கோமால கிடக்கிற அந்த ஏட்டம்மாவோட கழுத்துல TMC அப்படின்னு ஒரு டாலர் தொங்கும். அதை கலட்டி நம்ம நர்சம்மாவுக்கு போட்டு விடுறாங்க. Thursday Murders
லவர்ஸ் கிளப், இதுல ஆபீஷியலா நாங்க உங்களை சேர்த்துக்கிறோம் அப்படின்னு பேசிட்டு அடுத்து இந்த முதியோர் இல்லத்தை யாருக்கு விற்க போறாங்களோங்கிற டாபிக் வரும்போது நசம்மாவோட பொண்ணு அங்க பக்கம் வருவா. ஸ்டார்டிங்ல இங்க எங்க அம்மாவை சேர்த்து விடணுமா நான் வருத்தப்பட்டேன், ஆனா உங்க எல்லாரையும் பார்த்த பிறகு எங்க அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்த பிறகு எங்க அம்மாவை இங்க சேர்த்து விட்டது ரொம்ப கரெக்ட் தாங்கிறத நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு ரொம்ப நல்ல விதமா பேசுறாங்க. இந்த இடம் இருக்கணும், எக்காரணத்தை கொண்டு இந்த மாதிரி இடம் போயிடக்கூடாது அப்படின்னு வருத்தப்படுவாங்க. அப்போ ஏமா நீ ரியல் எஸ்டேட் தானே, பேசாம இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிற, மார்க்கெட் ரேட்டை விட கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கு ஓனர் நமக்கு கொடுக்குறேன்னு இருக்கிறாப்ல, நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதும் சரி ஓகே வாங்கிடலான்னு அந்த அம்மா முடிவு பண்ணுது. ஸோ நர்சம்மாவோட பொண்ணே மொத்த ப்ராப்பர்ட்டி 5 ஏக்கரா ப்ராப்பர்ட்டியை வாங்கினாங்கன்னா இனிமே முதியோர் இல்லத்துல ஆட்களை யாரையும் வெளியில விரட்ட போறது இல்ல, எல்லாரும் இங்க சேஃபா இருக்கலாம் அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த வகையில சந்தோஷம். அடுத்து இவர்களோட அந்த திருமண நாள் வருத ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து ஒன்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த பக்கம் அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து ஒன்னா மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் காந்தி தாத்தாவும் நம்ம நசம்மாவும் சேர்ந்து அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ என்னவோ தெரியல. சோ நல்லா இருந்ததுல வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸையும் இப்போ ஒரு 5-10 நாளைக்கு முன்னாடி நடந்த கேஸையும் ஒரு சேர நம்ம ஆட்கள் சால்வ் பண்ணது பெரிய விஷயம். கோமால கிடக்கிற ஒருத்தி தான் கடைசியில கொலை பண்ணிருப்பாங்கிறத யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டோம். வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இப்போ நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும், விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.